அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. மாஷா அல்லாஹ், கடைசி நேர சில நிமிடங்களில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிறந்த அண்டை வீட்டாராக, சிறந்த உறவினராக இருப்பது எப்படி, இதுதான் என்னுடைய தலைப்பு. மிக குறுகிய நேரத்தில் இந்த தலைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் இன்ஷால்லா பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அண்டை வீட்டார் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு சொல்லிட்டு, அவங்களிடம் சிறந்தவர்களாக இருப்பது எப்படி? முதலில் அல்லாஹுக்கு சிறந்தவர்களாக நாம் இருந்தால் அண்டை வீட்டாருக்கும் சிறந்தவர்களாக இருப்போம். அல்லாஹுக்கு மிக சிறந்தவராக இருந்தவர் யார்? அல்லாஹுக்கு மிக சிறந்தவராக இருந்தவர் யார் வரலாறுல? அல்லாஹ்வுடைய நபி. நபிமார்களை விட அல்லாஹ்வோட சிறந்தவர்கள் யாரும் இல்லை தானே? அந்த நபிமார்கள்ல கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புலயே சிறந்தவங்க. யார்? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா ஸால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜாரி ஹத்தா வனன்து அன்னஹு சயுவர்ரிதுஹு. எனக்கு ஜிப்ரீல் அண்டை வீட்டாரை பற்றி தொடர்ந்து அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், எனக்குள் இப்படி ஒரு எண்ணம் வந்து விட்டது. என்ன? அண்டை வீட்டாரை வாரிசுதாரராக இவர் ஆக்கி விடுவாரோ என்று நான் நினைக்க ஆரம்பித்து விட்டேன். அதாவது ஜிப்ரீல் அடிக்கடி அண்டை வீட்டாருக்குரிய உரிமைகள், கடமைகள், அவர்களை நல்லபடி அவங்கக்கிட்ட நடந்து கொள்றது, இதை ரசூலுல்லாவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த வசியத்தை அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்க ரசூலுல்லாஹ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், இந்த அளவுக்கு அண்டை வீட்டாருக்கு நம்ம மேல உரிமை, அவங்கள்ட்ட நடக்க வேண்டியது இவ்வளோ நம்ம கவனமா இருக்கணும்னா நம்ம சொத்திலிருந்து பங்கு கூட அவங்களுக்கு உண்டுன்னு ஜிப்ரீல் சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ அப்படி நான் நினைக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அறிவுரையை ரசூலுல்லாவுக்கு ஜிப்ரீல் சொன்னதுதான் பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு எனக்கு ஜிப்ரீல் சொன்னா நமக்கு ஆச்சரியப்படுறது இருக்குதா? நம்மிடம் தான் நிறைய குறைகள் இருக்குதே. நாம தான் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமலே பல நேரத்தில் பேசிடுறோமே, நடந்துடுறோமே. நம்ம அண்டை வீட்டார்னாவே அந்த வீட்டில் என்ன நடக்குது ஒட்டு கேட்கறது இன்னைக்கு சாதாரண மக்கள்கிட்ட பழக்கமா இருக்குது. அண்டை வீட்டார்ல சத்தம் கிடைக்குதா, அப்புறம் என்ன ஒட்டு கேட்டாச்சா, அப்புறம் அந்த அண்டை வீட்டார் வெளியில சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் தான் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க போய் அடுத்த அண்டை தெருவுக்கு போய் கொண்டு போய் சொல்லுவாங்க. இப்பவா அண்டை நாடுகளுக்கெல்லாம் பரப்பிடுவாங்க. என்ன? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். இது அப்போ புறம் பேசுறது, ஊர் பலாவை கழுவி ஊத்தி விடுறது, இந்த வேலையை சாதாரணமா நல்லா சிறப்பா செய்யக்கூடிய பெரிய பாவத்தை செய்யறவங்க யாருக்கிட்ட? அண்டை வீட்டாரா இருக்கிறவங்க. உண்மையா இல்லையா? ஒரு அண்டை வீட்டாருடைய ரகசியங்களை பாதுகாக்காம இருக்கிறது, அவங்களுடைய அந்தரங்கங்களை பாதுகாக்காம இருக்கிறது, அவங்களுடைய குறைகளை மறைக்காம இருக்கிறது, இது சாதாரணமா மக்கள் இன்னைக்கு அதாவது நல்லா கவனிங்க, யாரோ ஒருத்தரை பத்தி புறம் பேசுறதை விட பக்கத்தில் இருக்கிறவங்களை பத்தி புறம் பேசுறது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம். ஏன்னா அது துரோகத்திலே வரும். ஏன்னா நம்ம நம்பி இருப்போம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மிட சில குறைகள் இருந்திருக்குது, அது அவங்களும் நம்முடைய அமானத்தை, நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய தவறுகளை மறைப்பாங்க, நமக்கு உதவியா இருப்பாங்க, பாதுகாப்பாங்க, நம்மை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அல்லது நமக்கு கேடு செய்ய மாட்டாங்க, நம்முடைய குடும்ப விவகாரங்களை வெளியே பரப்ப மாட்டாங்க. நம்ம நம்புவோம் தானே யதார்த்தமா? ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறது அண்டை வீட்டாரா இருந்துதான் ஒருத்தவங்க. அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல சொந்தக்காரங்களா எங்கேயோ இருக்கிறவங்களை விட அபாயமானவங்களை யாரா இருக்கிறாங்க இன்னைக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்க. ஏன்னா பக்கத்து வீடாரு தான் பல ரகசியம் தெரிஞ்சுக்கும். யார் வராங்க, யார் போறாங்க, அதுக்காக வாசப்படல உட்காந்துக்கிறது, திடீர்னு ஒரு வண்டி வந்தா யார் வராங்க எட்டி பார்க்கறது, இது எல்லாம் இதுல இந்த பாவத்துல அதிகமா விழுங்குறவங்க யார் தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்களா பெண்களா? பெண்கள். ஆண்கள் அவர் தான் வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறாரு. அவர் எங்க அண்டை வீட்டார் இருக்கிறது? அவர் வீட்டுல இருக்கிறது இல்லை, அவரும் பொழைக்க போயிடுறாரு, வெளிநாடுக்கு போயிடுறாரு, அவருக்கு வீடே இல்லை. இப்போ அவர் எங்க அண்டை வீட்டாரோட இருக்கிறது? அவருக்கு வீடே இல்லை, ஏன்னா அவர் வெளிநாட்டுல கிடக்குறாரு.
அவர் அங்க சம்பாதிச்சு தன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அம்மா வாப்பா இவங்களுக்கெல்லாம் அவங்க நல்ல அண்டை வீட்டாரா இருக்கட்டும் சொல்லிட்டு இவர் வீடை கட்டி கொடுத்திருக்காரு. ஆனா வீடு கட்டி உபத்திரம் பண்ற அண்டை வீட்டாரா இவர் இன்னொருத்தர் இருக்கிறார், இந்த பெண் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு எவ்வளவு பெரிய முசீபத்து பாத்தீங்களா? ஒருத்தன் சம்பாதிச்சு சொத்து சேர்க்கிறான், சொத்து சேர்த்து வீடு கட்டி கொடுக்கிறான், அங்க தங்க வைக்கிறான், பொண்டாட்டி பிள்ளைங்களை தங்க வைக்கிறான். ஆனா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க நல்ல அண்டை வீட்டாரா இல்ல, பலாவா இருக்கிறாங்க. அவன் சம்பாதிச்சான். இங்க பாருங்க ரசூலுல்லாஹ் என்ன பயப்படுறாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அதாவது அவங்க நினைக்கிறாங்க, பயப்படல, நினைக்கிறாங்களா? நான் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், என் மனசுல வந்துச்சு, என்ன ஜிப்ரீல் பக்கத்து வீட்டுக்காருக்கு நம்ம சொத்துல இருந்து பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு. அப்போ சொத்தை சம்பாதிச்சு கொடுத்து நமக்கு எங்கேயோ இருக்க வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருப்போம் ஒருத்தன் நமக்காக. ஆனா இங்க நாம உட்கார்ந்துக்கிட்டு ஊர் பலா, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், மூக்க நுழைக்கிறது, நாக்க நுழைக்கிறது, தேவையில்லாம தலையை கொண்டு போய் விடுறது, மற்ற பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உளவு பார்க்கறதுக்காகவே வீட்டுக்கு போறது. எப்படி சாதாரணமா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது உளவு பார்க்கறதுக்காகவே போய் உட்கார்ந்துட்டு நடிச்சு முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு அப்படியே அவங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி பேசி எல்லாத்தையும் கறந்துட்டேன் போட்டு வாங்கினேன் இப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? நவுது பில்லா. இது ஒரு கேடுகட்ட குணம். இதுக்கு அல்லாவுக்கு அஞ்சாதவங்க தான் இப்படி இருப்பாங்க. மற்றவங்களுடைய ரகசியங்களை தெரியுது இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய பெத்தெடுத்தவங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும், அல்லது மாமியார் தன்னுடைய மருமகளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஹராம். எல்லாத்துக்கும் பர்சனல்னு ஒன்று இருக்கும். அவங்கவுங்க அவங்களுடைய கண்ணியத்தை அவங்க பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கத்தை நோண்டக்கூடாது. பிள்ளைக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும், பொண்டாட்டிக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும், அவங்களுடைய தோழமை, அவங்களுடைய தோழி சம்பந்தப்பட்ட சில பர்சனல் இருக்கும். புருஷ தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாத்துலையும் கேட்கக்கூடாது. உன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பா, அவன் என்ன செய்யறா அப்படின்னு பொண்டாட்டியில் அவன் கேட்கலாமா? தேவையில்லை அவனுக்கு. அவன் ஃப்ரெண்டு எப்படி இருந்தா இவனுக்கு எதுக்கு? அவன் வெள்ளையா இருப்பாளா, கருப்பாளா இருப்பாளா, ஒல்லியா இருப்பாளா, குண்டா இருப்பாளா, அது எதுக்கு? அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, அவன் பொண்டாட்டிக்கு அவளுக்கும் அவன் புருஷனுக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இவனுக்கு எதுக்கு தேவை? தேவையில்லை, தலை நுழைக்க கூடாது. அதே மாதிரி புருஷனுடைய சில விவகாரங்களை பொண்டாட்டி தலை நுழைக்கூடாது. இதுல எல்லாத்துலயும் என் புருஷன் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவார் தெரியுமா, எல்லாத்தையும் நானும் அப்படித்தான் எல்லாம் சொல்லிடுவேன். இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வாழ்க்கையில வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது தப்பு, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒருத்தருடைய அந்தரங்கங்களை கண்ணியப்படுத்தணும், பாதுகாக்கணும். அதே மாதிரிதான் ஒரு மாமியார் தேவையில்லாம மருமகளுடைய விஷயத்தை தலை நுழைக்கூடாது. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, சம்பந்தி வீட்டில் என்ன நடக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சில மாமனார்கள் இருப்பாங்க, சம்பந்தி வீட்டில் எது நடந்தாலும் இவங்கள்ட்ட தான் கேட்டு நடக்கணும். இப்படி சிலர் அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, அவங்க அண்ணன் வீட்டில் அவ தம்பி வீட்டில் அவங்க விஷயத்தில், அவங்க பொண்டாட்டி விஷயத்தில், பிள்ளைங்க விஷயத்தில் எல்லாமே இவர்கிட்ட சொல்லிடணும். ஏன்னா நான் அண்ணன், என்கிட்ட கேட்காம ஏன் செய்யுறேன்? பர்சனல் சில விஷயங்கள் அவங்கவுங்க சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, எல்லாம் கொடுத்துருக்கிறான். எல்லாத்துக்கும் தலைநூல் உனக்கு தேவையில்லை. அது உன்னுடைய ஹக்கு சம்பந்தப்பட்டதா நீ கேட்கலாம், உன்னுடைய ஹக்கான விஷயங்கள். அதுல மார்க்கம் உங்களுக்கு கடமையாக்கி இருந்தால் கேட்கலாம். அவரவருடைய வயது, அவரவருடைய கண்ணியம், இது எல்லாமே மானம் எல்லாம் பாதுகாக்கப்படும். எல்லா விஷயத்திலும் நலைவு. இதுல ஒரு பெரிய பிரச்சனை தான், தனக்கு எந்த கடமை இல்லைன்னு இருந்தும் கூட அண்டை வீட்டாருடைய எல்லா விவகாரத்தையும் கேட்கறது. சில நேரத்தில் அக்கறை நமக்கு இருக்கலாம், அது தப்பு இல்லை. அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, நம்மால ஏதாவது உதவ முடியுமா, அது நல்ல எண்ணம். அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சா நம்ம ஏதாவது உதவி செய்யலாம், ஒரு தர்மம் செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு அவசரம் உதவி தேவைப்படலாம், ஒரு ஆபத்தில் அவங்க இருக்கலாம். அதுல நல்லது நினைக்கிறது தப்பில்லை, அது உண்மையில வரவேற்க வேண்டிய விஷயம். நல்ல அண்டை வீட்டார் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வுடைய வஹி ஜிப்ரீல் மூலமாக இந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய உரிமைகள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துச்சு. அவங்க ரசூலுல்லாஹ் பயப்பட நினைக்க ஆரம்பிச்சாங்க, அண்டை வீட்டாருக்கு உரிமை சொத்துல கூட அல்லாஹ் பங்கு கொடுத்துருவானோங்கிற அளவுக்கு. சொத்துல பங்கு யாருக்கு இருக்கும்? பெத்தெடுத்தவங்களுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும், ரத்த உறவுகளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரத்த உறவு இடத்துல, பெத்தெடுத்த தாய் தந்தை இடத்துல, பிள்ளைகளுடைய இடத்துல, அண்டை வீட்டாருக்கு சொத்துல அவங்களுக்கு ஒரு பங்கை ஒதுக்கு நல்லா கட்டளையிடுவானோன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸ் 6014வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க.
இப்போ அண்டை வீட்டார்ல 3 வகையான அண்டை வீட்டார் இருக்கிறாங்க. முதல்ல தெரியும் 3 விதமான அண்டை வீட்டார்கள். முதல்ல ஒரு உரிமை கொண்ட அண்டை வீட்டார், இரண்டாவது 2 உரிமைகள் கொண்டவர்கள், மூன்றாவது 3 உரிமைகள் கொண்டவர்கள். இதுதான் வகை. அண்டை வீட்டார்ல ஒரு உரிமை கொண்டவங்க, 2 உரிமைகள் கொண்டவங்க, 3 உரிமைகள் கொண்டவர்கள். யார் அவங்க அப்படின்னா, முதல்ல ஒரு உரிமை கொண்டவர்கள் யார் தெரியுமா? காஃபிரா இருக்கிற அண்டை வீட்டார். முஷ்ரிக்காவும் காஃபிராவும் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் தான், அவர் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆக மொத்தம் முஸ்லீம் இல்லை. இவங்களுக்கு நம் மீது ஒரு உரிமை இருக்கிறதா. என்ன உரிமை? முதல்ல அண்டை வீட்டார்ங்கிற உரிமை, மற்றதெல்லாம் இல்லை. அவங்க நமக்கு சகோதரத்துவ உரிமை இல்லை, ஏன்னா முஸ்லீம் இல்லை. அப்போ மனிதர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவங்க நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க பசியில் இருக்காங்களா, அது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய உரிமையில பல விஷயம் இருக்கலாம். காஃபிருங்கிறதுக்காக அவங்களுக்கு அநியாயம் செய்யலாமா? நாம செய்ய முடியாது. அவன் காஃபிர் தானாங்க, பக்கத்து வீட்டுக்கான காஃபிர் தான் இருந்தா என்ன, அவனுக்கு காத்துக்கு கிடைக்காத மாதிரி ஜன்னலை போட்டு அவனுடைய சோகத்தில் மூடி விடலாமா? செய்யக்கூடாது. அவனுடைய வீடு தானே, என்ன இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனுடைய பல பிரச்சனைகள் அவனுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாது. அவன் நிம்மதியா இருக்கணும். காஃபிர் தான், ஆனா அவனுக்கு ஒரு உரிமை இருக்குது. எனக்கு அண்டை வீட்டார், நான் ஒரு முஸ்லீமா இருக்கலாம், அவன் காஃபிர், ஆனா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன், அவனை நான் மதிக்கணும். என்ன, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிற அடிப்படையில என்னுடைய அவனுக்குள்ள உரிமை நான் கொடுக்கணும். என்னன்னா, அவன் அவனுடைய வீட்டில் நிம்மதியா இருக்க நான் விடணும். அவனுக்கு தொந்தரவு தொல்லைகள் கொடுக்க கூடாது. இதுல அவனுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. இதுதான் ஒரு உரிமை உள்ள அண்டை வீட்டார். 2 உரிமை உள்ள அண்டை வீட்டார் யார் தெரியுமா? முஸ்லிமா இருக்கிறவர். அவருக்கு 2 உரிமை இருக்கு. ஏன் தெரியுமா? முதலாவது உரிமை, அவர் ஒரு முஸ்லிம். இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்குது நமக்கு அவருக்கும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள், நபியை ஈமான் கொண்ட மக்கள், குர்ஆனை ஈமான் கொண்ட மக்கள், அவ்வளவுதான். அவர் முஸ்லீம் இல்லையா? அவருக்கு 2 உரிமை. சரி, இது முதல் உரிமை அவருக்கு, முஸ்லீமுங்கிற அடிப்படையில். 2வது உரிமை என்ன? 2வது உரிமை என்ன இருக்கும்? முதல்ல ஒரு உரிமை கொண்ட ஒரு காஃபிருக்கு ஒன்று இருக்குதே, அதுதான். அது என்ன? அவர் அண்டை வீட்டார். முதல்ல முஸ்லீமு, 2வது அண்டை வீட்டார். வேற தூரமா இருக்கிற ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அண்டை வீட்டாரா இல்லைன்னா அவருக்கு நமக்குள்ள உறவு ஒரே ஒரு உறவு தான். உரிமை என்ன? முஸ்லீம்ங்கிற உறவு, இஸ்லாம்ங்கிற உறவு. எங்கோ இருக்கிறாங்க, பலஸ்தீனத்தில் எங்கோ இருக்கிறாங்க, நம்முடைய மக்கள் கொல்லப்படுறாங்க, நாம இங்க துடிக்கிறோம்ல, கவலைப்படுறோம்ல. ஏன்? அவன் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியாது, யாருன்னு கூட தெரியாது, ஆனா முஸ்லீமும் நமக்கு தெரியுது. கொல்லப்படுற பிள்ளைகளும் பெண்களும் அத்தனை பேர் முஸ்லீம்கள் தெரியுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கவலைப்படுறவங்கள துவா செய்வோம், நம்ம அவங்களுக்கு உதவ கூட வழி இல்லாம இருக்குதே. நம்ம செல்வத்துல இருந்து ஏதோ எடுத்து கொடுக்க, நம்மட இருக்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்க எதுவுமே முடியாம இருக்கு, நம்ம கவலைப்படுறோம். அப்ப நம்ம மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமை என்னன்னா, முஸ்லீம்ங்கிற உரிமை இருக்கு. அவங்களே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உட்காந்துருக்காங்கன்னா என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுக்கார ஒரு பலஸ்தீனி நமக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? அவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் வேற. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரா இருந்தார், அப்புறம் அங்க இருக்கிறாருன்னா கூட எனக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தா நினைப்போமா இல்லையா? அப்ப 2 உரிமைகள் இருக்கிறது. ஒரு அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருந்தால் அவர் முஸ்லீம்ங்கிற உரிமை, 2வது பக்கத்து வீட்டுக்காரர் உரிமை. 3 உரிமை உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அவர் முஸ்லீமாகவும் இருப்பார், அண்டை வீட்டுக்காரராகவும் இருப்பார், உறவினராகவும் இருப்பார், சொந்தக்காரர். அது இரத்த பந்தமா இருக்கலாம், திருமண பந்தமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர். எந்த அளவுக்குன்னு கேட்டா, வீடு ஒரு வீடு தான், கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்க, புரியுதா? கூட்டு குடும்பம். அப்போ அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னதான் அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு குடும்பமாவே உள்ள இருந்தா கூட அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் அண்டை விட்டாங்க. வேணா சிலது சமையல் ஒரே சமையலா இருந்துக்கலாம், ஆனா குடும்ப ரீதியா அண்ணன் குடும்பம் வேற தம்பி குடும்பம் வேற தான் சட்டம், மார்க்க சட்டம். சொத்துன்னு பங்கிடும் போது எப்படி போடுவாங்க? அண்ணனுக்கு பங்கு எவ்வளோ, தம்பிக்கு பங்கு எவ்வளோ, அக்காவுக்கு எவ்வளோ, தங்கச்சிக்கு எவ்வளோ தான் பங்கிடுவாங்க. அப்போ அந்த அந்த உறவு கூட கூட்டு குடும்பமா இருந்தாலும் கூட, ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கூட அண்டை வீட்டார் அவங்க. எப்படி? ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற அண்டை வீட்டார் அவங்க. வாசப்படி வேற யாரு ஆகல,
ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு ஒரு பெட்ரூம், அவங்களுக்கு ஒரு பெட்ரூம். இதே வீடு ரெண்டா இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு ஒரு பெட்ரூம், இவங்களுக்கு ஒரு பெட்ரூம் தானே. வீடு ரெண்டாதான் இல்லையா தவிர வாசல் ஒன்னாதான் இருக்குது தவிர, ஆனா ரெண்டு பேருக்கு வேற வேற பெட்ரூம் தான். முதல்ல சின்ன பிள்ளைகளா இருந்தவங்க ஒரே ஃபேமிலியா இருந்தாங்க. அவன் ஒன்னா ஒரே பெட்ரூம்ல அண்ணன் தம்பி எல்லாம் படுத்தான். ஆனா பெரியவனானாங்க, பாலிகானாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இவனுக்கு ஒரு குடும்பம், அவன் பொண்டாட்டி வேற, பிள்ளைகள் வேற, இவன் பொண்டாட்டி வேற, இவனுடைய பிள்ளைகள் வேற, எல்லாம் தனித்தனி. என்னமோ ஒரு நன்மைக்காக, சில நலவுக்காக, சில செலவுகளை குறைக்கிறதுக்காக வேணா, ஒரு சந்தோஷத்துக்காக, அது நல்லா உண்மையிலே சந்தோஷத்தை கொடுத்தா, சந்தோஷம் இல்லைன்னா பிரிச்சு விட்டுறணும். ஏன் நீ தனியா போப்பா, நீ தனியா போப்பா, இருக்கிற நிம்மதியில எங்க எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை பிரிச்சு அனுப்பிச்சுடணும். நீ போயிடு, நீ போயிடு, நாங்களும் நிம்மதியா இருக்கும், நீ அங்க இருந்து நிம்மதியாரு, நீ அங்க இருந்து நிம்மதியாருன்னு சொல்லி பிரிச்சு விட்டுறணும். ஏன்னா வரட்டு பிடிவாலும் முட்டாள்தனமா நின்றுட்டு நாங்கள்லாம் ஒரே கூட்டு குடும்பம், நாங்களாம் அப்படிதான் வளர்ந்தோன்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் அண்டை வீட்டாரோட எதிரி ஆயிடுவாங்க, எதிரி ஆயிடுவாங்க. அப்போ அண்டை வீட்டார்ல ரத்த பந்தமாகவும் இருக்கலாம், சொந்த திருமண பந்தம் வந்திருக்கலாம். இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வேற வேற எங்கேயோ பொண்ணை கட்டியிருப்பாங்க, திருமண பந்தத்தின் மூலம் தான் அங்க உறவு வந்திருக்குது. ஆனாலும் அவர்களுடைய குடும்பம் தனித்தனி தான் இருந்தது. ஒரே குடும்பம், ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் குடும்பம் தனித்தனி தான். செலவு கணக்கு எல்லாம் அண்ணன் சம்பாதிப்பான்ல, எல்லாம் தம்பாதி சம்பாதிப்பான், எல்லாம் அவன் தான் காப்பாற்றுவானா, யாரா ஏற்றுக்குவானா? என்னப்பா கஷ்டப்படுறோம், ஏதோ முடியாம இருக்கிறான், ஏதோ அது வேற, உதவுறது, அதுல ஒரு பங்கு தன்னால் முடிஞ்சது செய்யறது அது வேற. ஆனாலும் அவன் உழைப்பு, அவன் சம்பாதிச்சு, அவன் சேமிச்சு, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, சொந்த பந்தம், அதெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாமே தன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும், எல்லா வகையில ஆதரிக்கணும். ஒருத்தன் பலவீனமானவர் இருப்பான், அவனுக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் சதக்கா, அதெல்லாம் பெரிய நன்மை, அதெல்லாம் செய்யணும். ஆனாலும் இங்க 3 உரிமைகள் வந்துருது. ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தா கூட, கூட்டு குடும்பத்துக்குள்ள 3 உரிமைகள். முதல்ல முஸ்லீம், ரெண்டாவது அவன் அண்டை வீட்டுக்காரன், மூணாவது சொந்தம், நெருங்கி சொந்தம், ரத்த பந்தம் அல்ல திருமண பந்தம். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள்ல ஒருத்தர் உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய தாராளத்தன்மை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியதை விட கூடுதலா கொடுக்கணும், நல்ல விதத்தில் நடந்து கொள்ளணும். ஏன்னா இதுல உறவினருங்கிற உரிமை ரொம்ப அபாயமானது. அல்லாஹு தஆலா இரத்த உறவை படைத்தான். அது படைக்கப்பட்ட பிறகு எழுந்து நின்று அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டது. இரத்த பந்தம், ரஹம் படைத்தோனே எழுந்து நின்று பாதுகாப்பு கேட்டுச்சு. எதை விட்டு? துண்டிக்கிறதை விட்டு, இரத்த பந்தத்தை துண்டிக்கிறதை விட்டு பாதுகாப்பு கேட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னா, உன்னை சேர்த்து கொண்டவனை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை துண்டித்தவனை நான் துண்டித்து விடுவேன். அதாவது அல்லாஹ்வுடைய உறவை அவனுக்கு இருக்குல்ல, அல்லாஹ் தண்டிச்சிருவான். ஆகவேதான் சொந்த பந்தங்கள்ல வரக்கூடிய தொல்லைகள் இருக்குல்ல, அதை அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் பொறுமை காத்து அவங்களுக்காக துவா செய்து அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக இஹ்லாஸா அல்லாஹ்விட்ட திரும்பி அந்த பொறுமையை கடைபிடிச்சு இரத்த பந்தத்தை துண்டிக்காம ஒருத்தர் இருந்தார் என்றா அது அல்லாஹ்விடம் ஒருத்தருக்கு கிடைக்கூடிய மகத்தான அஜ்ரு, மிகப்பெரிய நன்மை, கூலி. ஏன்னா சப்ரு ரொம்ப வேணும் அதுக்கு. நாம நல்லது செய்துக்கிட்டே இருப்போம், செய்யறவன் கேடு செய்துக்கிட்டே இருப்பான். அவன் சொந்த தம்பியா இருப்பான், அண்ணனா இருப்பான், அக்காவா இருப்பான், தங்கச்சியா இருப்பா, புறம் பேசிட்டு இருப்பா, ஊர் பலாவை இழுத்துக்கிட்டு இருப்பா. இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுக்கா பொறுமை காத்து கொண்டு நாம மட்டும் நல்லதான் செய்யணும், கேடு செய்யக்கூடாது. அவங்களுக்கு நல்ல புத்தி வரணும், அவங்க திருந்தணும், அவங்க நல்ல பாதைக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு முடிஞ்ச நசீஹத் செய்யணும். எந்தெந்த விதத்தில் அந்த தீமைகளை தடுக்கவும் குறைக்கவும் வழிகள் இருக்கோ அந்த வழிகளை தேடணும். அதில் நல்லோர்கள் யார் நமக்கு மத்தியில் இருக்கிறாங்க அவங்களை கொண்டு இந்த விஷயங்களை புரிய வச்சு இந்த குழப்பங்கள், ஃபித்னாக்களை விட்டு, ஃபசாதுகளை விட்டு நம்மை பாதுகாப்பதோடு அவங்களையும் பாதுகாக்கணும். இதில் நம்மால் முடிஞ்சது செய்யணும். அப்போ அண்டை வீட்டார் உரிமைகள்ங்கிறதுல உறவுகள் சேர்ந்து விட்டால் அந்த உரிமை மிகப்பெரியதா மாறிடும் அப்படிங்கிறது இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த உரிமைகள்ல பல விஷயங்கள் இருக்குது. அதுல முதல்ல ஒரு அண்டை வீட்டார்னா அவங்கள நல்ல விதத்துல மரியாதையா நடத்தணும், மரியாதையா பேசணும். அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கணும், வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லணும், வாங்க உட்காருங்க பேசணும். ஒரு புது அண்டை வீட்டார் வந்தாரா அவருக்கு ஒரு புதிய ஆளுங்கிறனால அவருக்கு ஒரு வித தடை, மனத்தடை இருக்கும். நாம் அந்த மனத்தடையை நீக்கணும். என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்க, அவருக்கு பக்கத்தில் வாங்க புதுசாக வந்திருக்கிறீங்க, எங்கேருந்து வந்தீங்க, வாடகை வீடு இன்னைக்கு எங்கெங்கே வாடகை வீடு பிடிச்சி தேடி வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ சம்மந்தமெல்லாம் ஒரு இடத்துல ஒருத்தர் வருவார், அவருக்கு இந்த ஏரியா எப்படி, இங்கே தண்ணி பிரச்சனை என்ன, பல விஷயம் தெரியாது.
தண்ணி எப்போ வரும் வராது இது தெரியாது, பக்கத்தில் எங்கே மார்க்கெட் இருக்குது எது பல நேரத்துக்கு தெரியாமல் இருக்கும். புதுசாக ஊருக்கு வராங்க, அவ்வளோ தெரியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா நாம் முதல்ல அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, அவர் நம்மிடம் வந்து கேட்கணும், நீ என்ன அவன் வந்து கேட்டானா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போது இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்களா பார்க்கணும், இருக்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெண்கள்கிட்ட போய் பேசணும். அது காஃபிராக இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நடந்தோம்னா அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நாடினா ஒரு நாள் ஈமானை போட்டுருவான். முஸ்லீம்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, எவ்வளோ அழகாக நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எங்கள் இதில் ஜாதி பிரச்சனை, முதல்ல எந்த ஜாதின்னு பார்ப்பான், இப்படி தான் அவங்க பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவாவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையா நமக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கம் போய் சேர்றதுக்கு, தீன் போய் சேர்றதுக்கு, நபியின் மீது முகபத்தில் ஒருத்தர் நாளைக்கு சுன்னாவை பின்பற்றி வருவானே, தௌஹீதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனை மாறுவானே, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறவனுக்கு அவனுக்கு வழிகாட்டக்கூடிய நன்மை கிடைக்குமே, அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமே. இதெல்லாம் இருக்குதா இல்லையா? ஒரு காஃபிர் வந்தா கூட நாம அவங்க மார்க்க விஷயங்கள் எதிலையும் இணங்கக்கூடாது. அது வேற, அவங்க பண்டிகை கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது, அது ஹராம். ஆனா அவங்களுக்கு நம்ம மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் வழிகாட்டணும். அப்போ வந்தாங்களா பெண்களாக இருக்கிறவங்க போய் பார்க்கணும், என்னங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, நல்லது ஏதாவது உதவி வேணுமா, புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் வீடெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஏதாவது திடீர்னு ஆள் ஏதாவது தெரியணுமா, அல்ல ஏதாவது உதவினா சொல்லுங்கள், ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு தெரியும், பல விஷயம் தெரியும், உங்களுக்கு சொல்கிறோம். திடீர்னு ஃபேன் மாட்டணும் அப்படிங்க, உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் ஏதாவது ஆள் இருக்காங்களா, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் சொல்லட்டுமா, ஏதாவது வந்திருக்கீங்க இப்போ சாப்பாடு இருக்காது, எங்கள் வீட்டில் சாப்பாடு தட்டுமா கேட்கணும். தண்ணீர் கொடுக்குறோம், இந்தாங்க ஒரு குடம் தண்ணீர் வச்சுக்கோங்க, என்ன விதத்தில் உதவணுமா உதவும், காஃபிரா இருந்தால் கூட உதவும். அப்போ வரவேற்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் முதல்ல ஒரு அண்டை வீட்டாருடைய நல்ல பண்பு. அண்டை வீட்டார் எப்போ வந்தாலும் அப்போதான் அவங்களுடைய மனத்தடை நீங்கும். ஓ, அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவாங்க, அதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதலும் ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். இல்லாட்டி பக்கத்துல யாரும் எப்படியோ அந்த அம்மா பார்த்தேன் ஒரு மாதிரியா இருக்குது, அந்த அம்மா பார்த்தேன் வெளியே போனேங்க, கொண்டாட்டி புருஷன்ட்ட சொல்லும், ஏங்க இந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருக்குது ஒரு மாதிரி என்னை பார்த்துச்சா குடுகுடு ஓடி வந்துட்டேங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா பார்க்கறதுல பார்த்துருக்கு, ஏதோ முகத்தை பார்த்த ஒரு புன் சிரிப்பு கூட இல்லை, ஒரு மாதிரியா பார்த்தோன்னு எங்கே வந்திருக்கு யாரு நீங்கிற மாதிரி பார்த்தோன்னே அது அந்த புள்ள பார்த்தோன்னே குடுகுடுன்னு உள்ள போயிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரியா பயமா இருக்குதுங்க, என்னமோ இருக்குதுங்க இங்க அப்படி. அப்ப அது வந்து என்ன பயப்பட ஆரம்பிச்சிடும், அந்த புள்ள பக்கத்தில் ஒரு ஜின்னு இருக்குதோ சைத்தான் இருக்குதோன்னு பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது, பார்த்தோன்னு நம்ம முகபத்து வரணும், புன்முறுவலோடு நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸான எண்ணத்தோடு அவங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கிற எண்ணத்தோடு நம்ம பேசணும். அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உபத்திரம்னு நினைக்கக்கூடாது. ஆஹா வீடு காலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு, இப்போ பார்த்தா தண்ணி பிரச்சனை வந்துருமோ வந்துட்டாங்களே நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பறக்கச் செய்வான், அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அப்போ நம்முடைய சுயநலத்துக்காக அவங்கள வெறுக்கிறதும் அவங்க ஏதாவது அவங்களுக்கு குடைச்சலை கொடுத்து ஓடி போய், சிலருக்கு பெரிய தந்திரம்லாம் தெரியும், சைத்தான் தந்திரம் என்னன்னா, ஒரு வீட்டில் வாடகை வீடு, அது வந்து பல வீடுகள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு அல்லது பல போர்ஷன் இருக்கிற வீடாக இருந்தால் சிலர் வந்து இந்த அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தா புதுசாக அந்த வீட்டுக்கு யாரும் போக முடியாது. ஏன்னா புரோக்கரே அவருக்கு இதே தொழிலாக போயிடும். என்னன்னா வருவாங்க 3 மாதம் இருப்பாங்க, இந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மா கத்துறதுலேயே ஓடி போயிடுவாங்க 3 மாதம், அதுக்கு பிறகு திரும்ப ஆளை பிடிச்சி கொடுக்கலாம், கமிஷன் கிடைக்கும், அதுக்காக கொண்டு வந்து ஏற்றி விட்டு போயிடுவான். இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா ஒரே காலையில் 5 மணிலேருந்தே என்னமோ கத்துது, ஏதோ டப்பு டுப்புன்னு போடுது, ஏதோ ஒரு நிம்மதி இல்லை, குழந்தை தூங்க முடியல, ஏதாவது வெளியே போனால் அவ்வளோதான் அரக்கியா வந்து நின்று பேசுது, நீ யார் புதுசாக வந்துட்டு, நாங்கள்லாம் இப்படி தான் இருக்கோம் இப்படி. அப்போது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இதையே ஒரு டெக்னிக்காக வச்சுக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிறது. சில அண்டை விட்டார்கள் ரொம்ப இன்னும் மோசமானவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் அல்லாஹ்வோட பெரிய தண்டனைக்குரியவங்க. வீடு வாடகைக்கு விடக்கூடிய வீட்டு ஓனராக இருப்பார், சரியா, வீட்டு ஓனர் அவர் தான். அந்த வீட்டு ஓனராக இருந்துக்கிட்டு அவர் வீட்டு கீழ் போர்ஷனையோ மேல் போர்ஷனையோ வாடகை விடுறேங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிக்கிட்டு வர்றவங்க நிம்மதியாக 1 வருஷம் கூட இருக்க முடியாது, 6 மாதம் கூட இருக்க முடியாது, சீக்கிரம் விட்டுட்டு அப்புறம் காலி பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்து விட்டா இன்னும் 1000 ரூபா கேட்கலாம், இன்னும் 500 ரூபா கேட்டு கேட்கலாம், புது ஆளை கேட்கலாம். அப்போ கொடைச்சல் கொடுத்தா வீட்டு ஓனரா இருக்கிற ஒரு அண்டை வீட்டாருக்கு கொடைச்சல் கொடுத்து அவங்கள காலி பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் ஹராமித்தனமான வேலைகளை செய்றவங்க இருக்கிறாங்க. நல்லா பாதுகாப்பு. ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா நாம இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமடையும்.
அந்த இடத்தை விட்டு அவங்க போகிறாங்கன்னா அவங்க கவலைப்படணும். நல்ல அண்டை விட்டார், உங்களை விட்டு போறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அப்ப நாம நல்ல விதத்துல அவங்கள்ட்ட நடந்திருக்கிறோம். நம்மோடு பக்கத்துல இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு தொல்லை நம்ம கொடுத்ததில்லை. சில நேரத்துல அவங்களால் சில தொல்லை வந்த நேரத்தை கூட நாம அதை பெருசுபடுத்தல, அதுக்காக நம்ம பொறுமை காத்து கொண்டோம் நம்ம இருந்தோம்னா அங்க நம்ம சிறந்த அண்டை விட்டாரா அல்லாவோட பதிவு செய்யணும். அதுக்கு அல்லாவோட மிகப்பெரிய கூலி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே தீமை செய்யக்கூடாது. நல்ல அண்டை விட்டாருடைய பண்புல ரொம்ப முக்கியமான 2வது பண்பு தீங்கு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க. எப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல. வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஒரு முஃமின் அல்ல. வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஒரு முஃமின் அல்ல. இப்படி சொல்றாங்க. 3 தடவை சத்தியம் விட்டு அவன் முஃமின் அல்ல, முஃமின் அல்ல, முஃமின் அல்லங்கிறாங்க. உடனே சஹாபா கேட்கிறாங்க, கீல மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே யார் அது? அவன் இல்ல, அவன் முஃமின் அல்ல, முஃமின் அல்லன்னு சத்தியம் விடுறீங்களே, அவன் யாரை சொல்ல வரீங்க? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, அவன்தான் யார் என்றால் யாருடைய பக்கத்து விட்டார் அவனுடைய கேடுகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியவில்லையோ அவன்தான். இவன் செய்யற கேடு, தொல்லைகள், கஷ்டங்கள் கொடுக்கிறது, குடைச்சல் கொடுக்கறதுல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியே இல்லை. இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு முஃமின் இல்லை, இவன் ஒரு முஃமின் அல்ல, இவன் நல்ல ஈமான் உள்ளவன் இல்லை, இவன் கேடு கட்டவன். ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றான், வல்லாஹி 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 3 தடவை சத்தியமிடுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய எச்சரிக்கை செய்திருந்தா, ஒருத்தர் அண்டை வீட்டுக்காருக்கு தீங்குகளையும் தொல்லைகளையும் கொடுத்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்துறானோ அவன் ஒரு நல்ல முஃமின் அல்லன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை. அவை தீங்கு செய்யாம முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய அண்டை வீட்டாருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான பகுதி, அதை நான் சுருக்கமாக முடிக்க நினைக்கிறேன். நம்முடைய இரத்த உறவுகள், திருமண உறவுகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற சொந்த பந்தங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவுடைய ஆரம்ப ஆயத்திலேயே, 4வது சூராவுடைய ஆரம்ப முதல் ஆயத்திலேயே சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நீங்கள் ஒருவரை ஒருவர் உங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொள்ளும் விதத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இரத்த உறவுகளை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள், அதில் எச்சரிக்கையாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். நிச்சயமா அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் ஏன் தன்னுடைய கண்காணிப்பை இங்க நமக்கு எச்சரிக்கையா சொல்லி காட்டினா, நீங்க நினைச்ச மாதிரி ஆடாதீங்க, உங்களுடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்கு துன்பம் தருவது, அவர்களுக்கு இடையூறு செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது, அவர்களுக்கு கேடு நினைப்பது, அவர்களுக்கு எதிராக வேலை செய்வது, அவர்களை பற்றி புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, வதந்தி பரப்புவது, அவங்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துவது, அவங்களிடம் நடக்கக்கூடிய குறைபாடுகளை பரப்புவது, இது எதையும் செய்யாதீர்கள். சேர்த்து அவர்களுக்கு உதவி, அவருடைய குறைகளை சீர்திருத்துங்கள். தவறுகள் இருக்கும், யாரும் முழுமையானவன் குறையே இல்லாதவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லை, யாரும் மலக்கு இல்லை. ஒவ்வொருத்தையும் சில குணாதிசய குறைபாடு இருக்கும், சிலர்கிட்ட இபாதத்துகள்ல குறைபாடு இருக்கும், சிலர்கிட்ட அஹ்லாக்குல குறைபாடு இருக்கும், அதபுல குறைபாடு இருக்கும். நாம் பொறுமையாக அந்த நம்முடைய சொந்தங்களை நம்ம அணுகணும். மற்றவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட கூடுதலான முக்கியத்துவத்தை சொந்தங்களுக்கு கொடுக்கணும். அவதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் சதக்கா செய்கிறார், தன்னுடைய சொந்தங்களுக்கு அவர் சதக்காவோ ஜக்காத்தோ கொடுத்தார்னா அவருக்கு இரட்டை கூலினாங்க. ஏன்? முதலாவது அவர் தன்னுடைய சொந்தத்தை ஆதரிச்ச கூலி, 2வது சதக்கா செய்த கூலி. சொந்தம் அல்லாதவருக்கு சதக்காவோ ஜக்காத்தோ கொடுத்தா அது ஒற்றை கூலி தான், ஏன்னா அவர் சொந்தம் இல்லை. ஆனா சொந்தமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இதுக்கு தலைகளா நம்ம ஆளுங்க செய்யறாங்க. நிறைய பேர் தலைகளா, அல்லாஹ் அவங்களுக்கு சில வசதிகளை கொடுத்துருப்பான், அவங்க ஜக்காத்தோ சதக்காவோ கொடுக்குற நிலையில் இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வாங்க வேண்டிய அவங்களுடைய நெருங்கிய சொந்தம் இருப்பாங்க, அந்த கட்டாயத்தில் இருப்பாங்க, அந்த தேவை இருப்பாங்க. ஆனால் சொந்தங்கனால வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க.
அவங்களுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாம கூட இருப்பாங்க. ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இவருக்கு தெரியும், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது எல்லாம் தெரியும். ஆனா சொந்தங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்காம சொந்தங்கள் அல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தன்னுடைய தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, ரத்த உறவுகள்ல இருக்கக்கூடிய நேரடி ரத்த உறவு இவங்கெல்லாம் அவங்க, அல்லது சின்னப்பா, என்னது பெரியவாப்பா, இவங்களுடைய சொந்தங்கள், அதன் மூலமா வரக்கூடிய உறவுகள், இப்படி ஏதாவது ஒரு அடுக்கடுக்கா சில சொந்தங்கள் நமக்கு இருப்பாங்க. சிலர் தூரத்து சொந்தமா இருப்பாங்க, சிலருக்கு நெருங்கிய சொந்தமா இருப்பாங்க, ரத்த பந்தமா இருப்பாங்க. இப்படி பலரை நமக்கு தெரியும். தெரிஞ்சவங்களாக இருந்தும் அவங்களுக்கு உதவுவதை விட்டு விட்டு அதுல அலட்சியம் கடைபிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, சில நேரத்துல சொந்தம் அல்லாதவங்களுக்கு என்னமோ செய்யறாங்க, சொந்தங்களை விட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில நேரம் இருக்கலாம் சொந்தங்கள் ஹராமான காரியங்கள்ல, உதாரணத்துக்கு வட்டி, லோன் இப்படி எடுத்து கஷ்டப்படுவான். அப்ப கூட என்ன செய்யணும்னா, நீ தௌபா செய்யி, உன்னுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நான் இப்போ உதவுறேன், என் சக்காத்தை கொடுக்குறேன், இனிமேல் நீ வட்டியின் பக்கம் போகக்கூடாது, தௌபா செய்யா, நான் என் சக்காத்தை உனக்கு கொடுத்துறேன்னு கொடுக்கணும். அவன் மறுத்தான்னா அவனுக்கு உதவக்கூடாது, அது வேற. அப்போ உதவக்கூடாது. நீ உன்னுடைய அழிவை எடுத்துக்கிட்டு நான் பொறுப்பு இல்லை, போ, உனக்கு உதவ முடியாது, உன்னை ஹராமான இந்த காரியத்தை நான் உதவ முடியாது. நீ தௌபா செய்து அந்த பாதை விட்டுடு, இந்த ஹராமான தொழிலை விடு, என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு செய்கிறேன், அல்லாஹ் மற்றவங்க வழியாக உனக்கு உதவி கொடுப்பான்னு உதவும். அப்போ நம்ம சொந்தங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு அல்லாவோட டபுள் மடங்கா கூலி கிடைக்குங்கிறது அறியாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு சுயநலம் இருந்தா கூட அந்த சுயநலம் தனக்கு அல்லாவோட ரெட்ட கூலி கிடைக்கட்டுங்கிறதுக்காக அந்த சுயநலத்தையாவது இங்க செயல்படுத்தலாம்ல, அமல்படுத்தலாம்ல, அது இல்லை சிலர். அப்போ சில நேரத்துல சொந்தங்கள் வந்தாலே அவங்களை கீழ்த்தரமா பார்க்கறதும், அவங்களுடைய ஏழ்மை கஷ்டங்கள் அல்லது அவங்கள்ட்ட இருக்கிற சில குணாதிசயங்கள், இதுக்காக அவங்களுக்கு உதவவே கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. நம்முடைய சஹாபாக்கள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களையும் முதல்ல இருக்கிறது யாரு? டாப் ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிக்கு மாதாந்திர உதவி செய்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதாந்திர உதவி செய்துகிட்டு இருந்த அந்த சஹாபி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொன்னதுல முக்கியமா பங்களிச்சவர். ஆயிஷா யார்? அபூபக்கருடைய மகள். சொந்த மகள் மேலேயே, அது பத்தினியான தன்னுடைய ஆயிஷா மீது அவங்களுடைய கற்புக்கு எதிராக அவதூறு பரப்பியதுல இந்த ஒரு சஹாபி, அது அபூபக்கர்ட்ட மாதாந்திர உதவி வாங்கிட்டு இருந்தவர். இவர் இந்த காரியத்தை செய்துட்டார். அந்த அவதூறு பரப்பினதுல அவருக்கும் சாட்டையடி கொடுக்கப்பட்டுச்சு. இது இவரும் அதற்கு காரணம் தெரிஞ்ச எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சத்தியமா இனி நான் அவனுக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னா, எந்த உதவி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, அல்லாஹ் என்ன தெரியுமா ஆயத்தை இறக்கணும் அடுத்து, அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் தானே, நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கருக்கு அல்லாஹ் ஆயத்தை எப்படி இறக்கனா, ரசூல் அதை ஓதி காட்டினாங்க அபூபக்கரை நோக்கி, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்க தானே, அப்ப நீங்க அவரை மன்னிங்க. அதுக்காக அபூபக்கர் திரும்ப தன்னுடைய உதவி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார், ரொம்ப கஷ்டம் இருந்தார். அப்போ நமக்கு சில நேரத்தில் நம்முடைய சொந்தங்களே துரோகமே செய்வாங்க. நம்மால் முடிஞ்ச உதவிகளை நிறுத்த பண்ணி, நம்மால் முடியும்னா அவன் சொந்தங்கனால அவனுக்கு இந்த உதவி, ஆனா நன்மையில தான் உதவணும், பாவத்தில் உதவக்கூடாது. ஒருத்தர் சொந்தக்காரன் வரா, நான் ஒரு பிசினஸ் தொடங்கலாம் இருக்கிறேன், எனக்கு உதவுப்பா, நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்கண்ணா, என்னடா பிசினஸ் பண்ண போற அப்படின்னா ஒரு ஹராமான பிசினஸ் சொல்றான், அது தெரியுது ஹராம், இல்லை இதுக்கெல்லாம் நான் உதவ மாட்டேன், இதுக்கு உதவ மாட்டேன், உதவக்கூடாது. ஏன்னா பாவத்தில் உதவுறது. ஆனா நன்மையான விஷயத்துல நம்மால் முடிஞ்ச அளவுக்கு உதவணும். சொந்தங்கள் வரும்போது உதவணும், அதோடு அவங்கள்ட்ட பொறுமையும் காக்கணும், அவங்கள மன்னிக்கணும். அதுல முதல்ல ஒரு மாமியார் மருமகளை மன்னிக்கணும், ஒரு மருமக மாமியாருடைய சில குறைபாடுகளை மன்னிக்கணும். ஏன்னா முதல்ல சொந்தமா யாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்தத்தை விட வெளியில இருக்கிற சொந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு, இப்ப நான் இவ்வளவு பேசுனேன், யாராவது மாமியார் மருமகளை நினைச்சிக்கலாம் அந்த இடத்துல, உடனே அது மைண்ட்ல வராது. வெளியே அந்த எங்க அண்ணனை பத்தி, அவங்க இருக்கிறாங்க, என் ஃபேமிலி தான், என் சொந்தம் தான், அவன் இந்த ஊர்ல இருக்காரு, அவங்கள பத்தி முதல்ல மன்னிக்கிறது. மாமியார் மருமக மன்னிக்கணும். தப்பு செய்திருப்பாங்க, மாமியார் செய்திருக்கும், மருமக செய்திருக்கும், எல்லாம் அல்லாவுடைய அடிமைகள் தானே, மன்னிக்கணும்.
பெருந்தன்மையா இருக்கிறவங்க அது சிறந்தவங்க. ஒரு மாமியார் பெருந்தன்மையா நடந்து கொண்டாங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துல தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. தாய் மன்னிப்பாளா இல்லையா? மாமியார் கூட யாருங்க? இன்னொரு தாய். அப்ப மன்னிக்கணும், குறைபாடுகளை பெருசுபடுத்தக்கூடாது. மருமக இன்னொரு மகள்கிட்ட அதே குறைகள் வரும்போது என்ன நடந்துக்குவீங்க? அப்படி வீம்புக்கு நின்றுகிட்டு அவ இவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நிப்போமா? மகள் தானே, என் புள்ள தானே, விடு அப்படின்னு மன்னிப்போமா இல்லையா? அது பல நேரத்தில் அலட்சிப்படுத்துவோமா இல்லையா? பெருசுபடுத்த மாட்டோம்ல. எழுந்த வேண்டிய நிலை எழுந்து உடனே வேலையை ஆரம்பிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்தலாம். சிலதுல பிள்ளைங்கனால மன்னிப்போம். உடனே எட்டி உதைப்போமா? செய்ய மாட்டோம். உடனே முறைச்சி நிற்போமா? செய்ய மாட்டோம். இல்லாட்ட போட்டு கொடுப்போமா? செய்ய மாட்டோம். எங்கேயாவது இப்படி நினைச்சு பாருங்க, தன் மகளுடைய சில குறைபாடுகளை மருமகன்கிட்ட போட்டு கொடுக்குற தாய் இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா தன் மருமகளுடைய குறைபாடுகளை மகன்கிட்ட போட்டு கொடுக்குற தாய் மாமியார் இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா இந்த பிரச்சனை என்னங்க தெரியுமா? இங்கதான் சைத்தான் விளையாட்டு விளையாடுறோம். நடக்கணும், வீடு ரெண்டாகணும், துண்டாகணும், வெடிக்கணும், சிதையணும். அங்க ஒருத்தர் தலையை பிச்சுக்கிட்டு அம்மாவா பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கணும். அவன் ஓடியா போயிடணும். இதனால வெளிநாடு ஓடி போடலாம்னு நினைக்கணும். அவனா நிம்மதி இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடிய அழிச்சாட்டி. அதுல யாரை மிஞ்சுறாங்க? மாமியார் நானா பார்த்தேன், நான் பெத்தெடுத்தவன், நான் கட்ட அப்படின்னு நின்றுட்டு அவன் நான் பார்த்துருவேன், என் புருஷன் எனக்கு அரசன். ஆனா அவன் தான் இவனுக்கு கீழ்படுத்திக்கிறான். இவன் அவளை அரசன் சொன்ன, இவன் தான் ராணி, இவன் ஒருவன். ஏன்னா நீயா நானா, இங்க பிரச்சனை வந்து புருஷனை வச்சு இல்ல, நீயா நானா பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெண்டு பேரும் யாருத்தருக்கும் மாத்தி மாத்தி தீங்கு செய்திருப்பாங்க. இவங்க அம்மா வாய் வச்சு சும்மா இல்லாம ஏதோ ஒன்று பேசிருச்சா, வெளியே பேசிருச்சா, மருமகளுக்கு உண்மையில அது ஒரு அவமானமா இருந்திருக்கலாம், அல்லது இந்த ஃபித்னா பண்ணிருக்கும் இந்த அம்மா. இதனால அந்த மருமகளுக்கு வெறுப்பு வந்துருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒரு மருமகள் வெறுப்புல வருவாளா? இவளை முடிச்சிடணும் கதையும் சொல்லிட்டா ஒரு புது பொண்ணு உள்ள வருது, அவளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. முதல்ல நல்லா சந்தோஷமா இருக்கணும், நல்லபடி இருக்கணும், என் மாமியார் நல்லா நான் பார்த்துக்காவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாமியார் வேற சில முகத்தை காட்ட ஆரம்பிச்சோன்னே, நான் இப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன், இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தோழிட்ட சொல்லுவேன், என்னம்மா இங்கே வேற நடக்குதுமா, அவ இன்னும் கல்யாணமாகாம இருப்பா, அவள்கிட்ட இவ சொல்லி அவளுக்கு ஏற்கனவே பயத்தை போட்டுருவா. அவள் அடுத்து மாமியாரே இல்லாத ஃபேமிலி தான் எனக்கு வேணும், மூத்தா போயிருக்கணும் என் புருஷனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் துவா செய்துட்டு இருப்பான் ஒருத்தி. அவளுக்கு இன்னும் கல்யாணம் வேணாம் அம்மாட்ட சொல்லிடுவா, மாமியார் இல்லாத வீடா பார்த்து எனக்கு கட்டி கொடு அப்படி. ஏன்னா இவ நிறைய சொல்லி வச்சிருக்கான், மாமியார் இல்லாத வீடா போட்டி ஏத்துக்காத, என்ன இருந்தாலும் புருஷன் நம்மோட இருக்கிறது இல்ல, இவங்களோட தான் நம்ம குப்பையை கொட்ட வேண்டியது இருக்குது அப்படி இவ சொல்லிக்கிட்டே இருப்பா. தினமும் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பா, அது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுரும். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு மனநிலை சைத்தான் இதுல விளையாடுவோம். இந்த பக்கம் மருமகளுடைய பிரச்சனைய மாமியார் இன்னும் பல மாமியார்கிட்ட பரப்பும். அதுல முதல்ல சம்பந்திட்டே பரப்பும். சம்பந்தி பரப்புன அங்க அந்த அம்மா என் மகளை பத்தி இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி. அப்ப சண்டை இன்னும் முடிய பிடிச்சிட்டு ஒலாட்டாதது மட்டும்தான் குறைங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன செய்வான் இவன் புருஷக்காரன்? அங்க மாமனார் இருக்கிறவரு அங்க அவரு அப்படின்ட்டு இருப்பாரு. சுப்ஹானல்லா. பாருங்க, உறவுகள்ல எப்ப இந்த மன்னிக்கும் பண்பு, பெருந்தன்மை, பாவத்தில் ஒத்துழைக்க கூடாது. ஒரு மாமியார் வந்து மருமகளை தொழுகை நேரத்தில் எழுப்புறாங்கன்னா அந்த மருமகளை கோச்சுக்கிட்டாலும் அடியுரை தான் சொல்லணும், இல்லம்மா தொழுகை டைம்ல தவறாதம்மா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுமான்னு நம்ம சொல்லத்தான் செய்யணும். அதுக்காக அவள் குறைச்சிக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம விடவும் கூடாது. அதே மாதிரிதான் பாவங்கள் ஒத்துழைக்க கூடாது, நன்மையில ஒத்துழைக்கணும், உதவணும், தீமையை தடுக்கணும். அது மாமியாருக்கு கடமை இருக்குது, மருமகளுக்கு கடமை இருக்குது, எல்லாருக்கும் கடமை இருக்குது, வீட்டுல பிள்ளைங்களுக்கு கூட கடமை இருக்குது. ஆனா உறவுகள் வரும்போது விட்டு கொடுக்க கூடாது. ஏன் மாமியார் அவங்களோட தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும் நினைக்கணும், அந்த மனசு இருக்கணும், தாராளத்தன்மை. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய தரஜா, அல்லாஹ்வோட உயரும். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தோம்னா நம்முடைய தரஜா நம்மோடு இருக்கிறவங்கள்ட்ட உயர்றது பெரிய விஷயமே இல்லை. நம்ம முகத்துக்கு எதிராக கூட பலர் புகழ்வாங்க, அதை புகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அது தூக்கி என்ன பண்றது? அதை வச்சு காட்டி அல்லாஹ் எங்க மாமியார் என்னை புகழ்ந்து பாட்டு பாடி இருக்குது, கவிதை எழுதி இருக்குது, அல்லான்னு காட்டி எனக்கு சொர்க்கத்து கூட கேட்க முடியுமா?
அல்லது அல்லாஹ் என் மருமகன் என்னை என்ன மாதிரி வச்சுக்கிச்சு அல்லாஹ் அதனால சொர்க்கத்தை கொடுங்க, அதெல்லாம் கேட்கப்படுது. நம் முகத்துக்கு எதிராக புகழ்றத வச்சு நடிக்கிறத வச்சு சொர்க்கத்தை அடைய முடியாது. நமக்கு சோதனைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் தொல்லைகள் இருக்கும்போதும் மனிதர்களோடு கலந்து வாழும்போது இதெல்லாம் இருக்கும். அதுதான் மனித இயல்பு. வயசு பிரச்சனை இருக்குது, மாமியாருக்கு ஒரு வயசு, மருமகனுக்கு ஒரு வயசு, மகளுக்கு ஒரு வயசு, பிள்ளைகளுக்கு ஒரு வயசு, வயசு கேப் இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருக்குதுங்க, ஒவ்வொன்றும் ஒரு மைண்ட் செட்டில் உருவாகுதுங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாம் கவனித்து குறைகளை சரி செய்து நாம் ஒன்றாக வாழ்வதற்கு சந்தோஷமா இதுல நிம்மதியான ஒரு பாதையை தேடிக்கிறதுக்கு வழியை தேடணுமே தவிர இதுல நானா நீயா பார்த்து கடைசியில் இருக்கிறதெல்லாம் நாசமாகி கொஞ்ச நஞ்சம் இருந்த நிம்மதி போகி குடும்பமும் சீரழிஞ்சு துண்டாகி அப்புறம் என்ன ஆகும்? இப்படி இருந்தா கணவன் மனைவி கூட நிம்மதியா வாழ முடியும். கடைசி இதே மாதிரி சில குணாதிசயம் காரணமா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. நடக்குதா இல்லையா? மாமியார் மருமகள் சண்டால் வேறு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்ல கணவன் மனைவி பிரிவதற்கு எவ்வளவு சூழ்ச்சிகள்லாம் நடந்து பஞ்சாயத்து நடந்து பிரிகிறாங்க. அப்போ இது எல்லாமே உறவுகளை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமான பாவங்கள், அநியாயமான பாவங்கள். ஏன்னா உறவை அல்லாஹ் தஆலா அதுக்கு வாக்களிச்சிருக்கிறான். உன்னை எவன் துண்டிச்சானோ அவனை நான் துண்டித்துவேன். இதுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மிடம் விட்டு போயிடும். ஆகவே அல்லாஹ்வுக்காக சில விஷயங்கள் நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருக்கும் எல்லா பரக்கத்திலும் செய்வானாக. ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒவ்வொரு மருமகளுக்கும் மகளுக்கும் எல்லாருக்கும் பரக்கத் செய்வானாக. ஒவ்வொரு சகோதரிக்கும் உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரிடம் அரவணைத்து குறிப்பாக அண்டை வீட்டாரிடம் நன்மை செய்து அவங்களுடைய தவறுகளை பொறுத்து அவங்கள்ட்ட சீர்திருத்த நோக்கில் நல்ல எண்ணங்களை பகிர்ந்து நல்ல மார்க்க விஷயங்களை பகிர்ந்து நல்லதை ஏவி தீமையை தடுத்து ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்து ஒரு நல்ல சமூகமாக நாம் இருக்கணும். அல்லாஹ்விடம் சிறந்த முஸ்லீமாக இருக்க நாம் விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.